சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அது போனால் அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இது வேணாலும் அந்த இடத்துல போய் சந்திக்கிறது தான் நல்லது. அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. நல்லது. இது வந்து தைரியம் இல்லாத தனம். ஓகேங்களா? விஜயகாந்தன் தான் அரசியல் பண்ணார். எங்கள் ஸ்பாட்டில் என்ன ப்ராப்ளமோ அந்த இடத்துக்கு போவார். அதுதான் அரசியல். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரிதான் சார். என்னென்ன தப்புன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. அவன் என்னென்னோ தப்பு பண்ணுறான், இது ஒரு பெரிய தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் விஜய் சப்போர்ட்டர் ஒன்றும் கிடையாது. பட் நியூட்ரலாக இருந்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை அங்கே போனால் அடுத்து வேறு என்ன வில்லங்க கலப்பலான்னு மிச்சவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர் பேர் இன்னும் டேமேஜ் பண்ணிக்க விரும்பலை. ஸோ அதனால் அவர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அது ஒன்றும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது. சரி, பேசுகிறவங்க வந்து நேரில் போய் அவர் பேசினாலும் தப்பு தான் சொல்லுவாங்க, இங்கேயே அவர் கூப்பிட்டு வச்சு பேசினாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. நேற்று சீமான் அவர் கூட சொல்லியிருக்காரு, ஓட்டு போடுறவங்கெல்லாம் பனையூருக்கு வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லியிருக்காரு. சரி, என்ன பண்ணாலுமே கிரிட்டிசிசம் வந்து பப்ளிக்கில் வந்தால் வரதான் செய்யும். பேசினா ஏன் பேசலைன்னு வரும், பேசலைன்னா ஏன் பேசலை, ஏன் இதை பேசுனேன் ஏன் அதை பேசலை, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. சொல்லிகிட்டே இருந்தால் வேறு வேலையை பார்க்க முடியாது, அதே தான் சொல்லிகிட்டு இருக்கணும். ஸோ அவர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறது ஒன்றும் பெருசாக தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அது நல்லது விஷயம் தான். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, கரூரில் நடந்தது முழுக்க முழுக்க கூட்ட நெரிசல்னால நடந்தது தானே. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? அந்த மக்களை பனையூரில் கூப்பிட்டு பேசுறது கேட்குறேன். அந்த மக்களை பனையூருக்கு வர சொல்லியிருக்காரு, அங்கே போகாமல் அங்கே போய் பேசிக்கலாம் இல்லையா? அது ஒருவேளை அங்கே போனால் ஏதாச்சும் அஃபிஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் நடக்கலாம்னு கூட நினச்சி தனியாக ப்ரைவேட்டாக இருக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். அவர் வேறு எதுவும் ரீசனாக இருக்குன்னு தோணும். அது சரின்னு நினைக்கிறீங்க? சரி கிடையாது. ஏன்னா ஒரு நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறது தான் கரெக்டான வேயாக இருக்கும். இங்கே கூட்டு பேசுகிறதுக்கு என்ன ரீசன்றது அவருக்கு தான் தெரியும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கூட்டணி வந்து யாருக்குமே தெரியாதுல்ல. இந்த இடத்துல நம்ம இருந்தால் கூட அங்கே என்ன பண்ணி நமக்கு தெரியாது. ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த இடத்துல ஃபஸ்ட் அந்த கிளம்பணும் அந்த இடத்துல சொல்லிட்டு, ஆனால் மறுபடியும் விஜய் வந்து அங்கே போய் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தாரு, பேசினார். இதுக்கப்புறம் குடும்பத்தை வந்து 40 குடும்பத்துமே நான் வந்து தத்துறேன்னு சொல்லிட்டார் அவர். அந்த குடும்பத்துக்கு நல்லது, அவங்க வீட்டில் கூட அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் எடுத்ததுனால அந்த குடும்பத்துக்கு நல்லா இருப்பாங்க, நல்லது நடக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பார்த்துப்பாரு அந்த வீட்டு. அது வந்து இப்போது அவர் வந்து பார்த்து ரெடியாக இருக்கார். பட் அவங்களுக்கு வந்து வர விடாமல் தடுக்கிறாங்க. சில கொஞ்சம் அது சொல்ல முடியாதுல்ல பசங்களாம், அந்த மாதிரி வந்து கட்சி நிர்வாகங்கள் அவர் வெளியே போகணும் தடுக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் எப்பவுமே வர ரெடியாக இருக்கார், நான் வரேன் தான் சொல்கிறாரு. ஆனால் வர வந்து மற்ற கட்சிக்காரங்க வர விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. அதான் அவர் பார்த்துப்பாருக்கு. அப்புறம் அது பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க அந்த குடும்பத்தை வந்து அவர் பார்த்து, அதான் தன்னுடைய பிள்ளையா அந்த வீட்டில் வந்து ஒரு அண்ணனா மகனா ஒரு நண்பனா எப்படி இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அண்ணன் பார்த்துப்பார், அண்ணன் கட்சி பார்த்துக்கும். ஸோ அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஜெயிச்சிருவாரோ, இப்போ தான் வராரு, வந்தோடனே ஜெயிச்சிட்டாருன்னா இத்தனை நாள் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பில்லாம் இருக்கிறதுனால அந்த பயத்தினால அவர் எதிர்க்காங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அது கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. மற்றபடி இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ இருக்கான்றது தெரியல. இப்போ நாளைக்கு வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கூப்பிட்டு விஜய் அவர்கள் பனையூரில் மீட் பண்ணுறாரு. அங்கே போகாமல் இங்கே வந்து மீட் பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அன்றைக்கே ஃபஸ்ட்டே போய் பார்த்துருக்கணும். அது ஒரு தப்பு. அவ்வளோ பேர், ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. தன்னால் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சின்னு அப்படின்றது சொல்கிறாங்க. மக்கள் வந்து கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகவும் இல்லை. அவ்வளோ பேர் போனதும் தப்பு. யார் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது, அது தற்செயலாக நடந்தது தான். இருந்தாலும் அவர் போய் உடனே பார்த்துருக்கணும். இப்போ பார்க்குறாரு, இப்போ நேரில் போய் பார்க்கணுமா இல்லைன்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனை? அவர் தான் போய் பார்க்கணும். அவர் தான் போய் பார்க்கணும். ஏன் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன்? பர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு இல்லை இருக்காது, மறுபடியும் கூட்டம் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கூட்டம் சேரும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்கள போய் இவர் தான் பார்க்கணும். அவங்க வந்து இவங்கள பார்க்க முடியாது. அதுதான் வராரு இல்லையா? ஆமாம் ப்ரோ. இப்போ அவர் வந்து அங்கேயோ போய் இது பண்ணுறாரு, நல்லா இதா. அது மாதிரி இங்கேயும் இந்த பக்கமும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு பீஸாக இருக்காரு. அதனால ரெண்டு பக்கமாக அவர் இதனால அவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அதனால தவறு விஜய் மேலே இல்லை. இந்த கரூர் பிரச்சனையில் யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க மேலே தான் ப்ரோ தவறு, விஜய் மாதிரி இல்லை. விஜய் மேலே கிடையாது, இல்லை ப்ரோ, கவர்மெண்ட் மேலே தப்பு. ஆமாம் ப்ரோ. மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாற்றத்தை எல்லாருமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதில் நாமளும் எதிர்பார்க்கணும். கூட்ட நெரிசல் பர்மிஷன் கொடுக்கலன்னா பர்மிஷன் நீங்கள் வேறு இடத்துல மேலே இடத்துல பாருங்கள். ஒரு கதவு முன்னே இன்னொரு கதவு திறந்துருக்கும்ல, யாரையுமே ஒன்றும் நசுக்க முடியாது. ஓகேங்களா? இங்கே இது பண்ணுறாங்கன்னா மத்திய கவர்மெண்ட் ஆதரவில் பண்ணுங்கள். கூட்ட நெரிசல் யார் மேலே சரி தவறுன்னு நினைக்கிறீங்க? கூட்ட நெரிசலுக்கு காரணம் எல்லாம் மக்களுக்கே தெரியும்ல யார் பண்ணியிருப்பாங்கன்னு. அது நம்ம எதுக்கு சொல்லணும்? விஜய் மேலே தவறு இல்லையான்னு நினைக்கிறீங்க? விஜய் மேலெல்லாம் தவறு கிடையாது. அவர் 3 மணிக்கு தானே மீட்டிங் கொடுத்துருக்குறாங்க, 3 மணிக்கு தானே வந்தார். ஸோ வெற்றி இந்த 2026 விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறோம், நடந்தால் நல்லது. ஓகே.
அது எப்படி பார்க்குறீங்க? அது சரி நினைக்கிறீங்க, தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சரி தவறுங்கிறதுக்கு மேலே எதனால் அதை பண்ணியிருக்காதுங்கிறத அவர் ஹி ஹாஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். எதுக்காக அந்த மாதிரி அங்கே வர சொல்லி பார்க்குறாரு? பர்மிஷன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்ல, அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது கிளியராக இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ கிளியராக தெரிஞ்சது இல்லை உண்மையாலுமே பெர்மிஷன் அங்கே போகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையானா அவங்க தே ஹாவ் டு அவங்க கட்சியிலேருந்து அது அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணால் மேபி அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் கூடும். மக்களோட நெரிசல் முழுக்க இருந்துனாக்கா மக்கள் மத்தியில் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. அப்படின்னும் போது அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு வாய்ப்பு அதிகம். 2026 வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க விஜய்? அதை சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக கஷ்டம்தான் அது. இந்த டைமில் இந்த டைம் வந்து அவங்களுக்கு திமுக ஆளுங்கட்சியில் வந்து இருக்கிறதுல அவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி இவங்க மத்திய அரசோட அதிமுக கூட்டணி அமைச்சால் வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபி அதான் அதிமுக பிஜேபி கூட்டணியும் ப்ளஸ் விஜய் 3 பேர் சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இருந்தாலும் சிஎம் வேட்பாளர் அவர் அறிவிக்க மாட்டாங்களே. ஆல்ரெடி அந்த கூட்டணியில் சிஎம் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் ஆக முடியாது. கூட்டணியில் இருந்தால் மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. தாவேக்கா சைடில் இருந்து விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த கூட்டணியில் அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? அதான் ஓகே. கரூர் அதுக்கப்புறம் இப்போ அவர் எந்த சைடு எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து இருக்குது. அவர் பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் போனார்னா அவரோட இது வேறு மாதிரி இருக்கும். காங்கிரஸ் பக்கம் போனார்னாக்க, ராகுல் காந்தி காங்கிரஸ் பக்கம் போனார்னாக்க, அப்போ வந்து டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னாக்க பிஜேபி ஏடிஎம்கேக்கு டெஃபினட்டாக சாதகமாக இருக்கும். ஏன்னா டிஎம்கேவும் ஸ்ப்ளிட் ஆகும், இது இங்கேயும் ஸ்ப்ளிட். காங்கிரஸும் தனியாக விஜயோட வந்தார்னா தனியாக அது 3 இதுவாக பிரிஞ்சிடும். இன்னொன்று 4வதாக சீமான் வந்து எப்போதுமே வந்துகிட்டே இருப்பார். சீமானை வந்து ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் என்னென்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி. மெரினாவில் நேற்று வந்தவரை இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு ஆள் தான் வருவாங்க. அதேமாதிரி அவர் ஓட்டு போட்டவொடனே அடுத்த தடவை போட மாட்டாங்க, திருப்பி வேறு ஆள் புதுசாக வரவங்க போடுவாங்க. திருப்பி போன வருஷம் போன தேர்தல் போட்டவங்க இந்த வருஷம் போடுறது டவுட்டு தான். அநேகமாக முக்கால்வாசி பேர் போட மாட்டாங்க, திருப்பி அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவரே கரெக்டான நிலையா இல்லை, அவரே வேறு எதுவும் ரூட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. 2026 டைரெக்டாக சிஎம்லாம் ஆகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, அது சான்ஸே இல்லை. ஈவன் விஜய் ரசிகர்களுக்கு வேணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் கலை யதார்த்தம் அதுதான். டைரெக்டாக வந்து ஒருத்தர் சிஎம்மாக வந்து ஈவன் இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் சாருக்கும் கஷ்டம், உதயநிதி சார் வந்தாருன்னா அவருக்கும் கஷ்டம், எடப்பாடி சாருக்கும் கஷ்டம் தான். இன்றைக்கி டேரெக்டாக யாருமே ஈஸியாக வந்துட முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட இது ஸ்ப்ளிட்டாக இருக்குது இல்லை, ஓட்டு இஷ்டத்துக்கு கணக்குலாம் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. 33% மேலே வந்தால் தான் யாருக்கு சாதகமாக வருதோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். 117 ஜெயிக்கணும், 117 வரணும். தனி மெஜாரிட்டியில் வருது ரொம்ப கஷ்டம், கூட்டணி தான் எப்படி இருந்தாலும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட அவர் ஸ்டாண்ட் எடுத்தார்னா அவர் கொஞ்சம் புழைச்சிக்கிட்டாரு. இப்போ அண்ணாமலைஜி பேசினதுனால தான், இப்போ பேக்கப் பிஜேபி வந்ததுனால தான் இவர் இங்கே தப்பிச்சார். விஜயால் இப்போ தப்பிக்க முடியுது, ஏன் நாலேஜுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இவர் வந்து அங்கேயும் பகைச்சிக்கிட்டு இங்கேயும் பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது. இப்போ மொத்தத்தில் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. அந்த விசாரணைக்கு போன அப்புறமே கூட புஷி ஆனந்தர்கள் மேலேயும் சிடிஆர் நிர்மல்குமார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? டைரெக்டாக விஜய் சார் மேலே கை வைக்கிறதுக்கு கஷ்டம். அது பண்ணால் அனுதாப ஓட்டு அந்த பக்கம் போயிடும். அதனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயமுறுத்தல் லெவல்லே வச்சுட்ருக்கலாம்ல, அதுக்காக. தேங்க்யூ சார். அதெல்லாம் தப்பு எதுவுமே இல்லையே, நல்ல விஷயமா தான் அவர் பேச போகிறாரு. அவரை பற்றி ஏமா நான் வந்தால் நல்லது செய்கிறோமா, எல்லாம் இது பண்ணுறோமா, உங்களுக்கு நன்மை வந்தால் தான் நல்லது பண்ணாப்புல. அவர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல்ல இதுவாக இருக்குது. அவர் வந்தால் நல்லது நடக்கும், நல்லது செய்வார். சரி, விஜய் நம்பிக்கை வருது கண்டிப்பாக. ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்துக்கிறோமே, படத்தில் இடத்துல நிறையவே நல்லா இருந்து நிறைய சேர்ந்துக்கிறார். இப்போ இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜய்க்கு மக்களுக்கு எந்த ஆதரவு இருக்குது? நிறைய பேருக்கு ஆதரவு இருக்குது அவர் மேலே, நிறைய. ஆமாம், எல்லாருமே ஆதரவு வருவார். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் வந்து இப்போ வரும்போதே நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியை தடுத்து தான் மேலுக்குன்னு வர்றாப்புல, நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்யத்துக்கணும். அதை என்ன தான் தடுத்தாலும் சரி அவர் முன்னுக்கு வருவார், வந்தே தீரணும். அதனால் எனக்கு நல்லது. ஏன்னா விஜய் எதிர்க்கிறாங்க எல்லாரும், எல்லாம் வந்து போகாமல் பொச்சிருப்பு. அவங்க வந்து இந்த கட்சியில் இருக்கிறாங்கள, அவங்களாம் வந்து முன்ன ஏற்பாடு பண்ணி எதனா ஒன்று பண்ணி இதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் நல்லபடியாக ஒருத்தர் விடுவாங்களா? அழிக்க தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் முன்னேறினாக்கா விட மாட்டாங்க யாருமே. அப்படியே நாடு இது உலகம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். என்ன காரணம்னா
டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களெல்லாம் தாண்டி புதுசாக யாராச்சும் வந்தால் பெட்டராக இருக்குன்றது தான் ஒரே ரீசன். யார் வேணால் வரலாம், புது ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இல்லையா, ஒரு எதிர்பார்க்கலாம் இல்லையா. நடிகராக இருந்தார், எப்படி அந்த எதிர்பார்ப்பு அவர் மேலே வருது, எப்படி ஒரு நம்பிக்கை வருது அவர் ஓட்டு போடலாம்? நம்பிக்கை வருதுன்னு கிடையாது. இப்போது டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம், ஏடிஎம்கேவும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணான்னு பார்க்கலாங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான். ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் விட்டுட்டு வராரு, ஸோ என்ன தான் பண்ணுறாரு இவர் அப்படின்னு பார்க்கலாம், அவ்வளோதான். மாற்றத்தை விஜய் கொண்டு வந்து நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? அப்படி கிடையாது, அது மாதிரிலாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இவங்க ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அவர் வந்தால் தான் நமக்கே தெரியும் இல்லையா. எதுவும் வந்து எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நம்மளும் வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். விஜய் ரொம்ப எதிர்க்கிறாங்க, எல்லாரும் தவிர்க்கிறாங்க அப்படின்றாங்க. எதனால அந்த எதிர்ப்பு அவருக்கு வருது? மேபி அவளோட பாப்புலாரிட்டியாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய இடத்துலேருந்து விட்டுட்டு வராங்க. ஸோ ஒரு அவர் மேலே இருக்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம், மேபி எதுவாக வேணால் இருக்கலாம். எங்களுக்கும் ஆசை அவர் தான், ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க என்ன பெருசாக பண்ணாங்கன்னு தெரியாது. இவர் வந்து மோஸ்ட்லி யூஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணும். அவர் தாட்டில் எப்படி இருக்கு, அந்த இது வரைக்கும் வந்தது இல்லாமல் புதுசாக எதுனா கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வருவார். இது வரைக்கும் இருந்த மாற்றன்றதை விட பிரச்சனைங்க, மாற்றத்தால் பிரச்சனைங்க தான் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதுன்னு தோணும். இப்போ அரசியல்வாதி அவங்களுக்கு எல்லா அவங்க அதை பற்றின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நாங்கள் அரசியல்வாதிக்கு இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இவருக்கும் பண்ணுறோம். ஏன்னா இவருக்கும் எதுவுமே தெரியுமா தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறோம் அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி வருதுன்னா இது வரைக்கும் வந்தவங்க மேலே எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு தெரியாது, அதே மாதிரி தான் இவர் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் எடுக்கிறோம். ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான மாற்றத்தை? கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தளபதி தான் கண்டிப்பாக ஆதரவு. ஏன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த கரூர் இதுவே தடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போது இப்போ இவர் வந்து இது பண்ணால் ஏமில் தான் தப்பு வரும்னு தெரிஞ்சால் அவர் வந்து பண்ண போயிருந்த அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக அது இதுவாக தான் வரும். மக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவர் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. மக்களை கண்ட்ரோல் பண்ண அவர் கையில் தான் இருக்குது, ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவரை வந்து நடவடிக்கை எடுக்க விடலை யாருமே மோஸ்ட்லி. ஏன்னா இப்போதைக்கு அரசாங்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க பண்ண விடலை அவர், அதுதான் விஷயம். அவனுக்கு நாங்களாம் விஜய் ஃபேன்ஸ், விஜய் மட்டும் ஆதரவு. 26 யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவார், அது அவ்வளோதான். அது ஒரு நம்பிக்கை, அவள் தான். அவர் தான் வரணும், அவர் தான் வருவார், வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அவள் தான். எப்படி நான் இவ்வளோ நேரம் ஒரு சினிமா நடிகராக இருந்தேன், எப்படி அந்த நம்பிக்கை வருது? அது நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்து அது இல்லாமல் வந்து நிறையா நம்ம வந்து பார்க்குறல, யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். அவர் பண்ண ஹெல்ப்ஸு, இல்லாதவங்களுக்கு ஆதரவு பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறது, அந்த புக்ஸு நோட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அவர் ஒருவர் கண்டிப்பாக தெரியும். சரியான அரசியல் பாதையில் போயிட்டு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கரூர் விஷயம் பெரிய இஷ்யூ. ஆமாம், அந்த 40 பேர் 50 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஃபால்ட் எதுவுமே கிடையாது. அந்த கூட்ட நெரிசலில் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வரவிடன்னு சொல்லிட்டு திமுக பண்ண சூழ்ச்சி மாறுறது எங்களுக்கு தெரியுது. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கரெக்டாக. ஆனால் அது வந்து விஜய் ஃபால்ட் எதுவுமே கிடையாது. அது வந்து ஆனால் விஜய் வருவார், நான் விஜய் பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன். வாய்ப்பு இருக்கா அவர்? கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக இருக்கும், இன்னும் அதிகமாக தான் வரும். அவருக்கு 1% குறையாது, அதிகமாக தான் வரும் அவருக்கு. எப்படி சொல்கிறீங்க? அது ஒரு பெரிய பின்னாடி தான் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு. அது ஒருத்தருக்கு ஒரு இது ஒப்பீனியன் இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஆதரவு ஃபுல்லாக இதுக்கப்புறம் அதிகரிக்குமே தவிர வந்து கம்மியாகாது. ஸோ கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். எங்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா அந்த மனுஷன் தப்பு பண்ணாக்கா போக மாட்டாப்புல. இப்போ அவருக்கு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த இது விஷயம் பண்ணால் போக மாட்டாப்புல. ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் போவானா, போக மாட்டான். இவர் பண்ணாத தான் அதை போய் கருவில் போய் சந்திச்சுக்கிறார் எல்லாத்தையுமே. அதனால் வந்து அவருக்கு நல்லா ஆதரவு கிடைக்கும். இன்னும் இதோட நல்லா மக்களுக்கு நல்லா செய்வார். ஆமாம், அதான் உண்மை. இது வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, அதான் உண்மை. இல்லை, கரெக்ட். அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு யூஸ்வலான சுச்சுவேஷன். ஒரு அன்யூஸ்வலான சுச்சுவேஷனில் எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு ரீசன் நமக்கு தெரியணும்ல. இல்லை எதுவுமே இல்லை, அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை, அவர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அங்கே வர சொல்லி பார்க்குறாங்கன்னா அது நம்ம குட் ஆர் பேட்னு கமெண்ட் பண்ணலாம். பட் ரொம்ப கிரே ஏரியாவாக இருக்கும் போது அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணும்போது அது நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கமெண்ட் பண்ணாத மாதிரி ஆகிடும். அந்த இன்சிடென்ட் யாரை மேலே தவறுன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷனில் இல்லாத ஆட்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது மே நாட் பி ரைட்டு. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர் தான், இல்லை அங்கே இருக்கிற மக்கள், அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இட் பி மச் பெட்டர் டு எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.